என்னடா வந்து வரப்பே எதுக்கு கூப்பிட்றப்ப? இல்லை வந்துட்டு ஒன்று கேட்கணும். என்ன? ஐயப்பனுக்கு நான் மாலை போடவா? ஐயப்பனுக்கா? ம். ஐயப்பனுக்கு மாலை போடணும். அவள் ஈஸா போச்சா? யா செலவுக்கெல்லாம் மனம் வச்சிருக்கியா? என்ன பெருசாகிட போகுது? என்ன பெருசாகிட்ட போதா? ம். புதுசாக மாலை போடுற அன்றைக்கி புது துணிமணி எடுக்கணும். அது எடுத்துக்கலாம். மறுபடி அது எடுத்த பிறகு இன்னொரு செலவு இருக்குது. என்ன? கன்னிசாமி இருக்குல்ல, புதுசாக மாலை போடுறாங்க, அவங்க கன்னி பூஜை நடத்தணும். அவங்க தான் நடத்தணுமா? அவங்க தான் நடத்தணும். ம். அதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இங்கேருந்து மலைக்கு போகணும்ல. ஆமாம். நேராக மலைக்கு போக மாட்டாங்க. அது ஒரு வாரம் டூர் மாதிரி போவோம். எல்லா கோயிலும் போயிட்டு கடைசியாக தான் அங்கே போவோம். அதுக்கு ஒரு செலவாகும். எவ்வளோ ஆகுமா? இவ்வளோதான் ஆகும். இதை கூட நான் யார்கிட்டே கடன் வாங்கி கோயிலுக்கு போகிறேன்னு அனுப்பிடுறேன். ஆ. இன்னொரு முக்கியமான ஐட்டம் இருக்க, என்னது? அது ஒரு நாள் கடைப்பிடிக்க வைக்குமா? சொல்லி என்ன? ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கணும். மாலை போட்டால் குளிக்கணும். நீ 2 நாளைக்கு ஒரு டைம் குளிக்கிற. நீ புதுசாக ஒரு நாளைக்கு 2 டைம் குளிச்சினா உன் உடம்பே என்னடா அவன் இந்த மாதிரி பண்ணுறான், இவனுக்கு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னு உன் உடம்பு வேறு ஏதாவது நினச்சிக்குவோம். ஒத்தளிக்காதுங்கிறியா? ஒத்து உழைக்காது. அதனால் நீலாம் அந்த ஐயப்பனுக்கு மாலை போட நினைக்காத. அதெல்லாம் வந்து சுத்த பத்தமாக இருக்கிற ஆள் தான் போகணும். பண்ண மாதிரி உள்ளாலாம் போக முடியாது. நீலாம் ஐயப்பன் நினச்சி கூட பார்க்க வேண்டியதில்லை. அதுக்கெல்லாம் மாலை போட்டுக்கிட்டு போகிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. என்ன வேணாங்கிறியா? நீ வேணான்னு சொல்ல, உன்னால் இருக்க முடியாது அது மாதிரி.